நம்முடைய இணைப்பில் அரசியல் விமர்சகர் சுமன் சி ராமன் இருக்கிறார். பேசலாம். வணக்கம் சுமன் சி ராமன். வணக்கம். அமைச்சர்களின் இந்த அவசர ஆலோசனை கூட்டம் என்ன முக்கியத்துவம் வாய்ந்தது? இல்ல, நிச்சயமா கடந்த சில நாட்களாகவே பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இரண்டு அணிகளுக்கும் ஒன்று சேர்ப்பதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த முயற்சிகளினுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த பேச்சுவார்த்தைகளை நம்ம பார்க்கணும். அடிப்படையாக இந்த சந்திப்புக்கு பிறகு எதிர்பார்க்கக்கூடியது என்ன என்று பார்த்தீங்கன்னா, இரண்டு தரப்பும் ஒரு மர்ஜருக்காக பேசுவதற்கான ஒரு முயற்சிகளை எடுப்பதற்கு அடுத்த கட்டத்துக்கு செல்வார்கள் என்ற ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு வரலாமே தவிர, அதையும் தாண்டி பெரிய அளவுல கட்சி தலைமையை பற்றியோ வேற முக்கிய அம்சங்களை பற்றியோ ஒரு அறிவிப்பு இன்று இரவு வரும் என்று எதிர்பார்ப்பு குறைவாகத்தான் இருக்கிறது. அடிப்படையாக அமைச்சர்கள் இப்பொழுது இந்த கூட்டத்திற்கு பிறகு பத்திரிகையாளர்களை சந்திச்சு இந்த மாதிரி திரு ஓபிஎஸ் அவர்களும் இன்று தெரிவித்திருந்தார், பேச்சுவார்த்தை மூலமாக இந்த சுமூகமான ஒரு சூழல் ஏற்படுவதற்கு அவரும் அவருடைய அணியும் தயாராக இருக்கிறது என்று. அதை இவர்கள் வரவேற்று அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக ஒரு ஃபார்மல் டாக்ஸ், பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும் என்று ஒரு அறிவிப்பு வரலாம். அதற்கும் தாண்டி பெரிய அளவுல இன்று இரவே அடுத்த கட்ட அறிவிப்புகள் வரும் என்று எதிர்பார்ப்பு இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கிற தகவல் அடிப்படையில் இல்லை. பட் அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்று இரவு ஒரு திரு ஓபிஎஸ் உடைய ஸ்டேட்மெண்ட்டை வெல்கம் பண்ணலாம். அதுக்கு பிறகு அதை தொடர்ந்து நம்ம இவர்களுடைய அணியும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறார்கள், பேச்சுவார்த்தையில் ஈடுபடலாம் என்று தெரிவித்து அடுத்த சில நாட்களில் அந்த பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய ஒரு ஃபார்மல், அட்லீஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு ஃபார்மல் டாக்ஸ் நடக்கிற மாதிரி ஒரு சூழலும் ஏற்படலாம். அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. பெரிய அளவுல இன்று இரவு ஒரு அறிவிப்பு வரும் கட்சி தலைமையை பற்றியோ அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு என்றுதான் எனக்கு கிடைக்கிற செய்திகள். ஆனாலும் கூட இந்த அமைச்சரவை கூட்டத்தில் முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கவனிக்கும் போது டிடிவி தினகரன் அங்கு இல்லை என்கிற தகவல் வந்திருக்கு. இதை எப்படி நம்ம புரிந்து கொள்ளலாம்? இல்ல, அதுவும் அதாவது இது ஒரு எதிர்பார்த்த நிலை என்று சொல்ல முடியாது. ஏன்னா நிச்சயமா இன்று காலை அவர் பெங்களூரு சென்றிருந்தார் திருமதி சசிகலாவை சந்திப்பதற்கு. அதுக்கு பிறகு அந்த சந்திப்பு நடக்கவில்லை என்ற காரணத்தினால் நாளை அவர்களை சந்தித்து விட்டு திரும்பலாம் என்ற எண்ணத்தில் இருக்கிறார். அந்த ரீதியாக இது ஒரு அன்ஷெட்யூல்டு மீட்டிங். இன்று இரவு கூட்டப்பட்டது ஒரு ஷெட்யூல்டு மீட்டிங்காக இல்லை. ஒரு அவசர கூட்டம் போன்றுதான் ஒரு கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. அதனால அதனுடைய முக்கியத்துவம் கேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது, ஏன்னா இப்ப கூட நம்ம சில நிமிடங்களுக்கு முன்பு சில தலைவர்கள்ட்ட பேசும்போது கூட நமக்கு கிடைக்கிற ஃபீட்பேக் அவங்க ஒரு பெரிய முடிவை இன்று இரவு அறிவிப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி முழுமையாக தோணவில்லை. நிச்சயமாக பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு, திரு ஓபிஎஸ் உடைய இந்த பேச்சுவார்த்தைக்கு தயார் என்பதற்கு ஒரு வரவேற்பு, அதெல்லாம் நிச்சயமாக தெரிவிக்கப்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் இருக்கிறது. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டது இந்த இரண்டு அணிகளும் ஒன்று சேர நினைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்குமா? இல்ல, நிச்சயமா உங்களுக்கு அந்த ஆர்கே நகர் தேர்தல் ரத்து பண்ண பிறகே இரண்டு அணிக்கும், ஏன்னா ஆளும் கட்சியினுடைய அந்த அணிக்கு நிச்சயமா தொடர்ந்து நெருக்கடி வந்து கொண்டிருக்கிறது. இன்று காலை கூட நீங்க பாத்தீங்க, அந்த ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தினகரனுக்கு எதிராக. இது போன்ற தொடர்ந்து அழுத்தம் இருந்திருக்கிறது. சென்ற வாரம் அந்த வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது திரு விஜயபாஸ்கர் மீது. இது போன்று தொடர்ந்து அழுத்தம் இருந்திருக்கிறது. திரு ஓபிஎஸ் அணியை பொறுத்த வரைக்கும் தேர்தலில் தங்களுடைய பலத்தை நிரூபிப்பது இப்போ அடுத்த கட்டமாக உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அவருக்கும் உடனடியாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாத ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக இரண்டு அணியும் ஒன்று சேர்ந்தால் கட்சி பலப்படுத்தப்படும் என்று எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் அது இருக்க முடியாது. அந்த அடிப்படையில இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. கடந்த சில ஒரு 5-6 நாட்களாகவே மும்முரமாக பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குங்கிறது கிட்டத்தட்ட எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். அது கடைசி 2 நாட்களாக தீவிரமடைந்து இன்று இந்த சந்திப்பு ஓரளவுக்கு ஃபார்மல் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. சுமன் சி ராமன், நன்றி.